இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்க போகிறோம். என்ன குறள் அப்படின்னா, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியதை ஏற்று சென்று. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியதை ஏற்று சென்று. இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, பொருள் என்பது பார்த்திங்கன்னா அது ஒரு நந்தா விளக்கு அப்படி சொல்கிறாங்க. நந்தா விளக்குனா அணையா விளக்கு, அது ஒளி தரக்கூடியது, எப்போவுமே ஒளி தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் நமக்கு எங்கெல்லாம் நமக்கு இருள் ஏற்படுதோ அங்கே போயிட்டு, எந்த இடத்துலலாம் இருள் ஏற்படுதோ அங்கே போயிட்டு அந்த இருளை அணைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். இருள்னா அப்படின்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், நம்ம கையில் காசு இருந்தால் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம போயிட்டு உடல் நலத்தை சரி பண்ணிக்கலாம்ல. இப்போ நமக்கு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டப்போ கையில் பொருள் இருந்தால் தான் போயிட்டு அதை அடைய முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருள்னா நம்மளால் முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இருளை அறுக்கிற ஒரு கருவியாக பொருள் செயல்படுது. எனவே அனைவரும் பொருளை தேடுவோம், நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற இருளை அணைப்புன்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.